கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு வசனம் பார்க்க போகிறோம். வாங்க வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட ஒட்டார். ஆமேன். இது மிகவும் ரொம்ப அருமையான ஒரு வசனம். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வச்சுருங்க. இன்றைக்கி என்னென்ன பாரங்கள் சுமக்க முடியாத அளவுக்கு உங்கள் இருதயத்தை அழுத்துகிற அளவுக்கு இருக்கிற ஒவ்வொரு பாரத்தையும் ஆண்டவர் மேலே இறக்கி வச்சுருங்க. எதையுமே நீங்கள் தூக்கி சுமக்காதீங்க. சுமந்தோம்னா நம்மளுடைய சரீரம் தான் வியாதியினால் பலவீனப்பட்டு போயிடும். ஆகையினால் எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேலே வச்சுட்டு அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. அவர் ஒரு நாளும் உங்களை தள்ளிவிட மாட்டார். ஒரு நாளும் உங்களை ஆதரிக்காமல் போக மாட்டார். உங்களை அவர் ஆதரிக்கிற தேவன். உங்கள் தேவைகள் என்னது என்று அவர் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆகையினால உங்கள் பாரத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வச்சிருங்க. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை குறித்ததான பாரமாக இருக்கலாம். நல்ல திருமண காரியம் நடக்கவே இல்லையே, நீண்ட நாள் வயது ஏறிக்கொண்டே போகுதுன்னு சொல்லி அதை குறித்து ஒரு பாரம் இருக்கலாம். இல்லை பொருளாதாரத்தில் அநேக தேவையோடு கூட நீங்கள் இருக்கலாம். அது ஒரு பெரிய பாரமாக உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம். என்ன பாரமாக இருக்கட்டும், இல்லை வியாதிகள், இந்த வியாதியின் நிமித்தம் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுருங்க. பல வியாதிகளின் நிமித்தம் நீங்கள் பாடுபடுகிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் அப்பா வியாதி நிமித்தம் பலவீனப்பட்டு போகலாம். ஒருவேளை உங்கள் அம்மா அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் வியாதியினால். அதை பார்க்க கூட உங்களால் சகிக்க முடியாத அளவுக்கு ஒரு வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுருங்க. என்னென்ன வியாதியாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் கர்த்தர் சுமந்து விட்ட வியாதிகளை அவர் மேலே வைத்திருங்க. அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் உங்களுக்கு என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணுமோ எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலையை கொடுக்கிற தேவன். அவர் விடுவிக்கிற கர்த்தர். உங்கள் கால் ஒரு நாள் தள்ளாட அவர் விடவே மாட்டார். சத்துரு முன்பதாக நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து ஆண்டவர் நிறுத்துவார். ஆகையினால எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேலே பாரத்தை வச்சுட்டு நீங்கள் ஜெபத்தில் இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஸ்தோத்திரத்தோடைய கூடிய வேண்டுதல்னால ஜெபத்தினால தேவனுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் தெரிவுபடுத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். வியாதியிலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, குழந்தை இல்லாத எத்தனையோ பேர் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். தொடர்ந்து நம்ம சேனலில் நாங்கள் ஜெபிச்சுட்டு வரோம். யாரெல்லாம் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறாங்களோ இதை எதுக்காகலாம் ஜெபிக்க சொல்லி அவங்களுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமீன். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை பாருங்கள். காட் பிளஸ் யூ.